அந்தி கிறிஸ்து பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நாம் கடைசி காலத்திலே ஜீவிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கடைசி காலத்தை பற்றி ஜனங்களுக்கு எச்சரித்து போதிக்க வேண்டும். கடைசி காலத்திற்கு ஒரு சில அடையாளங்கள் உள்ளன. கடைசி காலத்திலே கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு அநேகர் விரோதமாக எழும்புவார்கள். அநேக அந்தி கிறிஸ்துக்கள் கடைசி காலத்திலே இருப்பார்கள். அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் துன்மார்க்கமான கிரியைகள் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்து வருவான். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்துக்கள் விசுவாசிகளை வஞ்சிப்பார்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் இருந்து விலகி போனவர்கள். விசுவாசிகள் எவ்வளவுதான் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் நடுவிலும் அந்தி கிறிஸ்துக்கள் இருப்பார்கள். நம்முடைய சபைகள் அதிக பரிசுத்தமாய் இருக்கலாம். இந்த பரிசுத்தத்திற்கு நடுவிலும் கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்தி கிறிஸ்துக்களும் இருப்பார்கள். அந்தி கிறிஸ்துகள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. அவர்கள் நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் அவர்கள் நம்முடனே நிலைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களோ நம்முடனே நிலைத்திருக்கவில்லை. யாருடைய இருதயத்தில் எல்லாம் பரிசுத்த சத்தியம் வேறொன்று நிலைத்திருக்கிறதோ அவர்கள் மாத்திரமே நம்முடையவர்கள். அவர்கள் மாத்திரமே நம்முடனே நிலைத்திருப்பார்கள். கள்ள கிறிஸ்துக்கள் சத்தியத்திற்கு விரோதமாக பேசுகிறார்கள். இவர்களும் நம் நடுவே இருக்கிறார்கள். ஆகையினால் நம்முடனே இருக்கிறவர்கள் எல்லோரும் நம்முடையவர்கள் அல்ல. இது வெளியாகும்படிக்கு அந்தி கிறிஸ்துக்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். தங்களுக்கு அவமானம் உண்டாவதற்காகவே அந்தி கிறிஸ்துக்கள் துன்மார்க்கமான கிரியை நடப்பிக்கிறார்கள். சத்தியத்தை வஞ்சிக்கிறார்கள். இவர்களும் சத்தியத்தில் நிலைத்திருப்பதில்லை. சத்தியத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கும் இவர்கள் சத்துருக்களாக இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்துவின் மறுபெயர்கள்: அந்தி கிறிஸ்து, அசீரியர், பாபிலோன், சங்கரிக்கிறவன், ஒடுக்குகிறவன், மேசேக், தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான கோஹுக்கு, சின்ன கொம்பு, மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா, வரப்போகிற அதிபதி, வடதிசை ராஜா, பாவ மனுஷன், கேட்டின் மகன், துன்மார்க்கன், அக்கிரமக்காரன், மிருகம்.